வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க. ரிஷபராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி 8ல் இருக்கார். ஸோ ராசி அதிபதி 8ல் இருந்தாலே வந்து ஆல்ரெடி இந்த 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதி இருக்கிறதால கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து ரிஷப லக்னத்துக்கு வந்து 8ல் வந்து சுக்கிரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுவும் ராசியாதிபதியாக இருக்கும்போது உங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்களும் சின்ன சின்ன கசப்புகள் இருக்கும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களும் வந்து சின்ன மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அதே நேரத்தில் ராசியில் வந்து செவ்வாய் வந்து வக்கரமாக இருக்குது. ஸோ கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் ஈகோலாம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. திருமணம் சார்ந்த உறவுகள், ஸோ திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் பேசும்போது வந்து கொஞ்சம் இழுபறிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 9லிருந்து சனியின் ஒரு பார்வை. ஸோ 3-9 என்பது நல்ல பிரயாணங்களுக்கான வாய்ப்பு, புதிய முயற்சிகளுக்காக நிறைய பிரயாணப்படுவது, பெரிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள், மனைவி பேரில் ஏதாச்சும் சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள் யோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். 5ஆம் அதிபதியான புதன், ஸோ 2-5ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்குது. ஸோ 2-5ஆம் அதிபதி புதன் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். வார்த்தை பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். குழந்தைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. குழந்தைன்னு பார்த்தாலே அப்படி தான் இல்லைன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு பாவம் நிறையா வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர் அங்கெல்லாம் போயிட்டு புலைய பெற்றுப்பான். அதுக்கப்புறம் வளர்ந்தோன்னே அது கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் பார்த்திங்கன்னா தேன் பாயிற மாதிரி இருக்கும் நிறையா. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், ஒரு 20 வயசுக்கு மேலே ஆனோன்னு அரும்பு குறும்பு பார்வை வந்தோடனே உன்னுடைய பேச்சு நடவடிக்கைலாம் மாறிடும். இதான் எங்கள் வீட்டில் ஒன்று தாடி வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. நான் அதை வச்சு எவனையும் தான் சொல்கிறேன் சேர்த்து, எல்லாம் இங்கே இருக்க வழியும் தான் சேர்த்து சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த மாதிரி அவனுக்கு என்ன நினைக்கிறான்னா, இந்த ஆள்லாம் வந்து ஒரு வயசான ஆள், இந்த ஆளுக்கெல்லாம் என்னத்தை தெரிய போகுது பூமர் அங்கிள்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு ஒரு மாதிரி போயிட்டுருக்காடுங்க. அப்படிலாம் கிடையாது. அனுபவங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த அனுபவங்கள் வந்து அவங்க எடுத்துக்கணும். ஸோ குழந்தைங்க வந்து அந்த மாதிரி சின்ன காயங்கள் படுத்துவாங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன் நான். ஸோ 5-8 அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கும்போது ஒரு இது பூர்வ புண்ணியம், கலைகள், யாராச்சும் இந்த கலைகள்லாம் இருக்குது, ஜோசியம் எல்லாமே வந்து கலைகள் தான். கலைகள் சார்ந்தவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அவமானங்கள், சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வந்துங்க, தேவையில்லாமல் வந்து ஒரு வாஸ்து நிகழ்ச்சிக்கு வந்து நைட்டு 12 மணி நேரம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேங்க. அது போயிட்டு வந்துட்டு நான் சும்மா இருந்துருக்கணும். ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், நல்லா இருந்த விஷயங்கள் நல்லா பாராட்டி தான் போட்டேன். கடைசியில் வந்து கொஞ்சம் அந்த ஒர்க்கிங் லேட் நைட் விடுறது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேங்க. அதுக்கு போட்டு எக்குன்னு இருக்கிறாங்க அந்த வீடியோக்கு. இந்த சேனலில் போல் வேறு ஒரு சேனலில் போட்டுன்னு வைங்களேன். அது இல்லாமல் நீ வாஸ்து ஜோசியக்காரர் வந்து எப்படி நீங்கள் வந்து அனுமதி இல்லை, நீங்கள் எப்படி வாஸ்து படிக்கலாங்கிற விஷயம்லாம் போகிறாங்க. நீங்கள் வாஸ்து படிக்கிற அன்றைக்கி அந்த காலத்தில் கர்ணனில் போய் சொல்லி தாங்க வந்து கற்றுக்கிட்டார். ஏன்னா கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கவங்க வந்து கற்றுக்கலாம் எதை வேணால். யாரும் வந்து இந்த சுதந்திர நாட்டில் வந்து நீ அதை படிக்கக்கூடாது, நீ அதை கற்றுக்கக்கூடாதுன்னா யாரும் சொல்கிறது ரைட்ஸே கிடையாது. இந்த கலர் சட்டை தான் போடணும், சிவப்பாக இருக்கிறவன் வந்து சிவப்பாக இருக்கிறவன் தான் கார் ஓட்டணும், கருப்பாக இருக்கிறவன் 2 வீலர் தான் ஓட்டணும், இப்படிலாம் சட்டம் கொண்டாந்து ஹம்பக்கான பைத்தியகாரத்தனமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ ஜோசியம் படிக்கணும், வாஸ்து படிக்கக்கூடாது, நீங்கள் எப்படி வந்தீங்க, நீங்கள் வந்து திருட்டு பார்வையில் வந்தீங்க, என்னென்னவோ போடுறாங்க கமெண்ட்டு. அதை பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து நான் ஒரு வார்த்தை கூட தவறுதலாக பேசலைங்க. நான் அங்கே நடந்த விஷயத்தை தொகுத்து வழங்கினேன், வேறு ஒன்றும் கிடையாது. வாஸ்து கிளாஸ் இந்த மாதிரி வந்து நல்லா இருந்தது, நல்லா எடுத்தாங்கன்னு தான் சொன்னேன். என்ன ஒன்று அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஒரே நாளில் இப்படி சம்பாதிச்சாருன்னு நான் ஏதோ ஒப்புக்க என்ன சொன்னேன், சம்பாதிக்க முடியும், நம்மளும் வந்து முயற்சி செய்தால் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் அது அப்படியே நெகட்டிவாக எடுத்து இவங்க பாட்டு கமெண்டில் போட்டு தாளித்து எடுத்தானுங்க. நான் என்ன பண்ணேன், நான் உண்மையை சொன்னேன். என் மனசில் வந்து எந்த கலக்கும் இல்லைங்க. நான் வந்து யாரையும் வந்து அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், ஓகேங்களா, வாஸ்துவில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவங்க நான் வந்து கலாய்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா என் பொழப்பை பார்த்துட்டு போகிறேன், அவர் பொழப்பை பார்த்துட்டு போகிறார். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறத வந்து பாசிட்டிவாக எடுக்காமல் நெகட்டிவாக எடுக்கிறது எந்த அளவு இதுன்னு தெரியலைங்க. எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக. ஏன்னா அந்த 5-8 வேலை செஞ்சு தான் இந்த மாதிரி வேலை செய்கின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் சொல்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ரிஷபராசிகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் வந்து கூட இருக்கிறவனே ஆப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா எதாவது பேசிகிட்டு இருப்பான், உங்களை தோளில் கை போட்டு பேசிகிட்டு இருப்பான், உள்ளுக்குள்ள சொருகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதுனால இது 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியில் இருக்கும். மனைவி மேலே நல்ல ஒரு பாசம் பற்றுதல் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத சின்ன சின்ன ஈகோஸ் வரும். 8ல் சுக்கிரன் புதன் இருக்கும்போது காதல் சார்ந்த விஷயங்கள், சுக்கிரனாலே ஜாலியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, எந்த ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் புதன் ஒன்றா இருக்கோ அவங்க கொஞ்சம் நக்கல் நையாண்டிகள் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து சில பேருக்கு வந்து அது நெகட்டிவாக போகும், அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ல், ஸோ 9ல் வந்து சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து நல்ல ஒரு 10ஆம் அதிபதி 9 வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களும் இருக்கும். வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகங்கள் சில பேருக்கு இருக்குங்க. அது வந்து ரிஷப் லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி யோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 9ல் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய வந்து ஒரு பெருசாக ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ல் குரு, யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்திற்கு வந்து 8 மற்றும் 11ஆம் அதிபதியாக குரு வர. ஸோ அது வந்து என்னென்னா விபரீத ராஜகம் சொல்லுவோம். என்றைக்குமே 8ஆம் அதிபதி வந்து இருந்தால் அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளை கொடுக்கும். அதே 11 சம்மந்தப்படும்போது 8, 11 மாறிடும். ஸோ 8, 11 போது விபரீத ராஜகம்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம்னா அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அந்த விபரீத ராஜகம் வந்து என்ன பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து உங்களை வந்து கொண்டு போகும். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ அது வந்து யாராச்சும் வந்து திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது, இல்லை சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுத்துருப்பீங்க வராமல் இருக்கும். ஸோ இந்த டைமில் போய் உழுக்குனீங்கன்னா கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 12ல் உள்ள ராகு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு தொடர்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். வாழ்க்கைங்கிற ட்ராவலுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதே நேரத்தில் வந்து வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை இந்த வழிபாடு வந்து மகாதேவர் ஐயர் அப்படிங்கிற ஒருத்தருடைய கிளாஸ் அட்டன் பண்ண பாருங்கள், எவ்வளோ கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்குது. ஸோ அவரது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜாம்பவான், கூகுளில் போய் அடிச்சு பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு. ஸோ அவர் வந்து சொன்ன விஷயம்தான் இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நீ வந்து ஜோசியம் அதெல்லாம் வந்து பார்க்கலாம், பட் அதெல்லாம் விட இறை பக்திங்கிறது ரொம்ப முக்கியம். நான் டெய்லி வந்து என்னுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக வந்து வணங்கிடுவேன். அதனால் வந்து கிட்டத்தட்ட என் ஜாதக நோட்டே வந்து நான் 40 வருஷமாக தொடவே இல்லை. ஏன்னா எத்தனையோ 7 சனி வந்திருக்கு, அஷ்டம சனி வந்திருக்கு, என்னென்னமோ வந்திருக்கு, என்னை வந்து தொடவே இல்லை. ஏன்னா வந்து அந்த கான்ஃபிடென்ட் வந்து என்னோட இறைவன் கொடுத்துட்றாருங்கிற விஷயத்தை சொன்னார். ஸோ அந்த விஷயத்தை நீங்களும் வந்து லைஃப்பில் கொண்டு வாங்க. பெரிய எல்லைகள், பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.